இந்த கீழே இருக்குது பாரு. இவ்வளோ கொஞ்சம் வந்து இறங்கிருக்கா. உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. குழந்தைங்களுக்கோட காம்படிஷன், ஸ்கூல் காம்படிஷனுக்கெல்லாம் போதுங்க. பிள்ளைங்களுக்கு அழகான கிளே கிடச்சிடும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரின்சி ராஜா சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா, வீட்டிலே எப்படி களிமண் செய்கிறது. ஸ்கூல் காம்படிஷனுக்கெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா களிமண் கேட்டு விடுறாங்க. நம்ம கிளே கடையில் வாங்கி பார்த்துருப்போம், கலர் கலராக இருக்கும். இப்போ அது இல்லாமல் உண்மையாகவே பானை செய்கிற களிமண் கேட்குறாங்க. அது எப்படி நம்ம வீட்டிலே பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். வழக்கம் போல் நம்ம வீட்டு தோட்டத்தில் இருக்க மணல் எடுத்துக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிடுவோம். நம்ம வழக்கமாக என்ன செய்வோம்னா, மணல் எடுத்து அதை அப்படியே வந்து உருட்டி பிள்ளைங்களுக்கு கொடுத்துருவோம். ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா நிறைய கல் நிறைய வந்து சின்ன சின்ன குட்டி குட்டி கல்லெல்லாம் நிறையா இருக்குங்க. அதை எப்படி ரிமூவ் பண்ணிவிட்டு அழகாக பண்ணலான்னு நான் சொல்லித்தரேன். இப்போ எங்கள் வீட்டில் இருக்க மணல் நான் எடுத்துக்கிட்டேன். களிமண்ணை எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி, எவ்வளோ நாளும் தண்ணி விட்டுக்கோங்க, ஒரு அரை வாளி கூட தண்ணி விட்டுக்கோங்க. விட்டு நல்லா கலந்துட்டு இதை வந்து நம்ம என்ன பண்ணிடணும்னா, நல்லா வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துடணும். இந்த மாதிரி உங்கள் வீட்டில் வந்து ஒரு சல்லடை இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த இதை வந்து அதில் ஊற்றிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நல்லா வந்து முதல்ல தண்ணியில் கலந்து விட்டுக்கணும். களிமண் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பியூராக இருக்கத்தான் நம்ம செய்கிறப்போ அந்த அது கிராஃப்ட்ஸ் வந்து சூப்பராக வருங்க. அது வந்து நீங்கள் அந்த கிராஃப்ட் வந்து என்ன சொல்லுவாங்களே, நமக்கு மண்பானையெல்லாம் ரொம்ப வருஷத்துக்கு இருக்குல்ல, அந்த மாதிரி நம்ம செய்கிற அந்த சிலை கூட ரொம்ப நாளைக்கு இருக்குங்க. இப்போ நான் அதை வந்து நல்லா தண்ணி கலந்து நல்லா வந்து ஊற்றிட்டுருக்கேன் பாருங்கள். நான் கலக்க வந்து அதில் என்னென்ன வந்து டஸ்ட்டு எல்லாமே போயிடுங்க, ப்யூரிஃபை ஆகிடும். இந்த மாதிரி உங்களால் எவ்வளோ பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அப்படி இருக்கும், பிடிச்சிப்போ. ஒரு சில பிள்ளைங்களுக்கெல்லாம் மணல், களிமண் இதெல்லாம் சேராமல் இருந்தால் கூட இந்த மாதிரி நம்ம ப்யூரிஃபை பண்ணி நம்ம வந்து அவங்களுக்கு வீட்லேயே செஞ்சு கொடுக்கும்போது ஒன்றுமே செய்யாதுங்க. பாருங்கள், நல்லா வந்து கலந்துட்டு தண்ணி எவ்வளோ விட்டுக்கூடாது. நல்லா தண்ணி விட விட வந்து மணல்லாம் கீழே போயிடும். கல் மட்டும் வந்து அந்த சலடையில் நின்றுக்கிறோம். பாருங்கள் எவ்வளோ கல் இருக்குது அப்படின்ட்டு. ஒரு சம கல் இருந்ததுங்க. பாருங்களேன், உங்களுக்கு நல்லா தெரியுதா? நம்ம முந்தியெல்லாம் சலிப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி நான் கீழே போட்டேன், கல்லெல்லாம் கீழே போட்டேன். இப்போ இந்த தண்ணி வந்து அழுக்காக இருக்கே அப்படின்னு நினைக்க வேண்டாம். இது தாங்க மணல். இன்னும் பாருங்கள், நான் இன்னும் மீதி இருக்கிறதையும் சேர்த்து நல்லா ஊற்றி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணிவிடுங்க. பண்ண தான் உங்களுக்கு நல்லா பியூரிஃபையான களிமண் கிடைக்கும். வண்டல் மண் இந்த மாதிரி மணல்களில் களிமண் வந்து ஈஸியாக கிடைக்கும். இங்கே பாருங்கள், நான் நல்லா சலிச்சு எடுத்துக்கிறேன். உங்களுக்கு தெரியும், மணல் வந்து அப்படி தண்ணியோடையே வந்து கீழே போயிடும். கல் மட்டும்தாங்க மேலே நிற்கும். அது சின்ன சின்ன கல் கூட வந்து அந்த சலடையில் வந்து நின்றுக்கிறோம். பாருங்கள் எவ்வளோ கல் இருக்குன்ட்டு. அவ்வளோதான். இப்போது இந்த தண்ணி தான் வந்து அடியில் வந்து மணல் ஆகிடும். இது கொஞ்சம் வந்து விட்டுறணும். ஒரு 4 மணி நேரம் இப்படி விட்டுட்டோன்னா மேலே தண்ணி வந்துடும், கீழே மணல் போயிடும். அப்புறம் இந்த மேலே தற்க தண்ணி கீழே ஊற்றிட்டு செட் பண்ணிட்டா போதும், சுத்தமான களிமண் ரெடி ஆயிடும். வாங்க காமிக்கிறேன். அப்போக்கி இப்போ பாருங்கள் வந்து இவ்வளோ கொஞ்சம் வந்து இறங்கிருக்கா. அப்போ எவ்வளோ எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஃபுல்லாக இறங்கி மேலே வந்து நல்லா ஒயிட் ஆகிடும், கீழே ஃபுல்லாக வந்து மணல் தங்கிடும். இதுக்கு ஒரு மணி நேரம் செட் பண்ணால் போதும். இது பார்த்திங்கன்னா ஈவினிங் வச்சுருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா நைட் ஆயிடுச்சு. பாருங்கள் இந்த வாட்டர் எவ்வளோ ப்யூரிஃபையாக இருக்குது அப்படின்ட்டு. சுத்த தண்ணி மாதிரி இருக்குது பாருங்கள். அடியில் வந்து மணல் வந்து அடியில் போயிடுச்சு, நல்ல தண்ணி மேலே வந்துருச்சுங்க. இப்படி தான் ஃபில்டரை மேக் பண்ணுறாங்க போல இருக்காங்க. பாருங்கள் வந்துடுச்சா. இதை நம்ம கீழே ஊற்றிடலாம். ஊற்றும் போது மேலே இருக்க தண்ணி மட்டும் விழுகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஆக்சுவலாக மேலே இருக்க தண்ணி மட்டும்தான் அவ்வளோ, அதனால் பயப்பட தேவையில்லை. பாருங்கள் எவ்வளோ ப்யூரிஃபையாக இருக்கா. அடியில் பார்த்திங்கன்னா அப்படி வந்து நல்ல சாஃப்டான களிமண் கிடச்சிருக்குங்க உங்களுக்கு. இப்போ நான் அதை அள்ளி காமிக்கேன் பாருங்கள்.
எவ்வளோ மெதுக்குன்னு இருக்குது தெரியுமா? அப்படியே வந்து நல்ல சாஃப்டாக இருக்குதுங்க. இவ்வளோ தான். இந்த தண்ணியை நீங்கள் எடுக்கணும் அவசியம் இல்லை. இதை வந்து ஆட்டோமேட்டிக்காக அது வந்து தண்ணி வந்து கீழே வடிஞ்சிரும். நான் இப்போ அதுக்கு வந்து துணிப்பை எடுத்திருக்கேன். உங்கள் வீட்டில் மஞ்சப்பையோ ஏதாவது தண்ணி வடிகிற மாதிரி இருக்கிற பை எடுத்துக்கோங்க. அது மேக்ஸிமம் துணிப்பை ரொம்ப நல்லது, எல்லார் வீட்லேயும் இருக்கும். நீங்கள் மீதி இருக்கிற அந்த களிமண் அதோடு சேர்த்து எடுத்து இந்த துணிப்பையில் போட்டுருங்க. ஏன்னா துணிப்பையில் ஏன் போடுறோன்னா அப்போ தான் வந்து தண்ணி நல்லா வடிஞ்சிரும். மணல் மட்டும் அந்த களிமண் மட்டும் உள்ளே நிற்கும் அப்படின்றதுக்காக தான். தொடவே அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க. எப்போ இது செட் ஆகி நம்ம வந்து இதில் வந்து உருவம் செய்வோம் அப்படின்ற ஒரு ஃபீல் வந்துடும். அந்தளவுக்கு குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு வச்சுருங்க, பிள்ளைங்களுக்கெல்லாம் அவ்வளோ பிடிக்கும். இந்த தண்ணி இருக்கேன்னு நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம். இங்கே பாருங்கள், சொட்டாக வடிஞ்சிரும். இது துணிப்பையினால் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணிடும்னா தண்ணி வடிஞ்சிரும். காலையிலக்குள்ளே தண்ணி ஃபுல்லாக வடிஞ்சு இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து மண் மட்டும் கட்டி ஆகிடும் இருக்குங்க. அவ்வளோதான். பாருங்கள், இப்படி தான் வந்து களிமண்ணே செய்வாங்க. பானை செய்கிறதுக்கு எல்லாத்துக்கும் கல்லெல்லாம் எடுத்துட்டு பண்ணுவாங்க. இப்படி வச்சுட்டா போதும். உங்களுக்கு தெரியுதா? தண்ணி முட்டு வடிஞ்சு காலைக்குள்ளே சூப்பராகிடும். இதை நான் கொடியில் தொங்க விட போகிறேன். பார்த்தீங்கன்னா நான் வந்து கொடியில் வந்து நல்லா மாட்டி விட்டேன். இது நைட்டு ஃபுல்லாக அது வாட்டுக்கு தொங்கட்டும், தண்ணி வடிஞ்சிட்டே இருக்கும். பார்த்திங்கன்னா நம்ம நைட்டு ஊற்றினோம்ல, அதில் வந்து தண்ணியெல்லாம் நல்லா வடிஞ்சிருச்சு. இப்போ க்ளே பதத்துக்கு இருக்குது. இன்னும் ஒரு ஆஃப்டர்நூன் வரைக்கும் விட்டுட்டோன்னா நல்லா வந்து களிமண் ஆகும். இந்த மாதிரி நீங்கள் 1 கிலோ 2 கிலோவுக்கு செஞ்சு வச்சிட்டிங்கன்னா ஒரு 1 இயருக்கு உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. குழந்தைங்களுக்கூட காம்படிஷன், ஸ்கூல் காம்படிஷனுக்கெல்லாம் இந்த மாதிரி பாட்களை தேவைப்பட்டுச்சுன்னா கடையில் வாங்காமல் இந்த மாதிரி நீங்களே வீட்டில் இருக்கிற மணல் எடுத்து பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஒரு 2 நாள் இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணால் போதுங்க, பிள்ளைங்களுக்கு அழகான க்ளே கிடச்சிரும். இது வந்து கட்டி ஆனாலும் எப்போ வேணாலும் நீங்கள் தண்ணி விட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கிராஃப்ட்ஸ் பண்ணிக்கலாம். சரி, இது நல்லா செட் ஆன பிறகு உங்களுக்கு காமிக்கிறேன். இது நல்லா வந்து கட்டி ஆயிடுச்சு, ஒரு சொட்டு தண்ணி இல்லாமல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுக்கலாம். இதை வாங்க, இதோ கஷ்டமாக தான் இருக்குது. பக்கத்தில் வை. பாருங்க எப்படி ரெடி ஆயிடுச்சுன்னு. கல்வி பாருங்க, சூப்பரான களிமண் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி களிமண்ணே இதை வச்சு நீங்கள் சூப்பராக இனிமேல் எல்லாமே பண்ணலாம். இங்கே பாருங்கள், இதில் வந்து நீங்கள் செய்கிறதுக்கு உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது. இதை எடுத்து இந்த அழகாக எல்லாமே பண்ணலாங்க. ரெடி ஆயிடுச்சா? இதை வச்சு உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணலாம். ஒரிஜினல் க்ளே தான். ஸோ இது மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதை வச்சு மரம் செய்கிறது, கொடி செய்கிறது எல்லாமே பண்ணலாங்க. எனக்கு என்னது செய்ய தெரியும்னா, இது அப்பப்போ நீங்கள் இதில் தண்ணி தொட்டு நல்லா பண்ணலாம். நான் அடுத்து இதில் ஏதாவது உங்களுக்கு பண்ணி காமிக்கேன். இங்கே பாருங்கள் நான் எவ்வளோ இருக்குன்ட்டு. இங்கே பாருங்கள்,
நான் இவ்வளோ சாஃப்டான களிமண்ணை தொட்டதே இல்லை. வா